Hi students, நம்ம யூனிட் 1 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து மெஷ் அனாலிசிஸ், நோடல் அனாலிசிஸ் பார்த்தோம். அடுத்து நெட்வொர்க் தியரமில் தெவெனின்ஸ் தியரம், நார்டன்ஸ் தியரம், மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம சிலபஸில் இருக்கிறது சூப்பர் பொசிஷன் தியரம். ஸோ சூப்பர் பொசிஷன் தியரம் பற்றி நம்ம இந்த கிளாஸ் பார்ப்போம். சூப்பர் பொசிஷன் தியரம். இந்த சூப்பர்பொசிஷன் தியரமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ சூப்பர்பொசிஷன் தியரமில் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, இஃப் தெர் ஆர் டூ ஆர் மோர் சோர்சஸ் ஆஃப் இஎம்எஃப், எப்போ இந்த தியரம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, டூ சோர்சஸ் ஆர் மோர் தென் டூ சோர்சஸ் இருக்கணும். ஸோ இஎம்எஃப் அப்படின்னு சொல்லும்போது வோல்டேஜ் ஆர் கரண்ட் சோர்சஸ். இந்த டூ ஆர் மோர் சோர்சஸ் என்னவா இருக்கலாம்னா அப்படின்னா வோல்டேஜ் ஆர் கரண்ட் சோர்சஸாகவும் இருக்கலாம், ஒரே நெட்வொர்க்கில் இருக்கணும். ஸோ ஒரு எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க்கில் வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் சோர்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம், டூ ஆர் மோர் சோர்சஸ் இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ எனி செக்ஷன், ஏதோ ஒரு ரெசிஸ்டர், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிம்பிளாக எடுத்துப்போம், ஒரு ரெசிஸ்டர் வெளியே போகிற கரண்ட் வேணும் அப்படின்னா, ஸோ அந்த கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இஸ் தி algebraic sum of all currents that flow in that section if each source of EMF were considered separately and all other sources are replaced by the internal resistance அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்ப்போம். ஸோ நம்மக்கிட்ட ஒரு எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க் இருக்குது. அந்த நெட்வொர்க்கில் வந்து ரெண்டு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, மூணு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகிற கரண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வோல்டேஜ் சோர்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணிடணும், செகண்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இக்னோர் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு வோல்டேஜ் சோர்ஸ்னால அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வோல்டேஜ் சோர்ஸ் இக்னோர் பண்ணிவிட்டு செகண்ட் வோல்டேஜ் சோர்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணி இந்த செகண்ட் வோல்டேஜ் சோர்ஸ் மூலயமா அந்த ரெசிஸ்டன்ஸில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு சோர்ஸ் மூலயமா எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆச்சு ப்ளஸ் செகண்ட் சோர்ஸ் மூலயமா எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆச்சு. ஸோ இந்த ரெண்டு கரண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா டோட்டல் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ எனி செக்ஷன் இஸ் தி algebraic sum of all currents that flow in that section if each source of EMF were considered separately. ஒவ்வொரு source of EMF-யும் தனித்தனியாக கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஸோ அதோட ப்ரொசீஜர் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டூ ஆர் மோர் சோர்ஸஸ் இருக்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ ஒரே ஒரு வோல்டேஜ் ஆர் கரண்ட் சோர்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வோல்டேஜ் ஆர் கரண்ட் சோர்ஸ் ஏதோ ஒன்று மட்டும் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ மீதி இருக்கிற வோல்டேஜ் சோர்ஸஸ்லாம் ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். வேறு ஏதாவது கரண்ட் சோர்ஸஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் ஓப்பன் சர்க்யூட் பண்ணணும். இப்போ கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க கரண்ட் த்ரூ தி ரெசிஸ்டன்ஸ் அல்ல வோல்டேஜ் அக்ராஸ் தி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த வோல்டேஜ் அக்ராஸோ அப்படி இல்லைன்னா கரண்ட் த்ரூ தட் ரெசிஸ்டன்ஸோ நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே ஸ்டெப்பை வந்து மிச்ச சோர்சஸ் ஆஃப் இஎம்எஃப்க்கு நம்ம கண்டினியூ பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சோர்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ செகண்ட் சோர்ஸை சூஸ் பண்ணிவிட்டு ஸோ மீதி இருக்கிற எல்லா வோல்டேஜ் சோர்ஸையும் ஷார்ட் சர்க்யூட் பண்ணுங்கள், கரண்ட் சோர்ஸஸை ஓப்பன் சர்க்யூட் பண்ணுங்கள். இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அல்ல வோல்டேஜ் அக்ராஸ் இருக்குது அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணணும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு சோர்ஸஸாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு மீதி இருக்கிற எல்லா சோர்ஸஸையும் ஒன்று ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும், இல்லை கரண்ட் சோர்ஸாக இருந்துச்சுன்னா ஓப்பன் சர்க்யூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லா இண்டிவிஜுவல் எஃபெக்ட்ஸையும் ஆட் பண்ணால் we get the total voltage or total current across that element. So this is superposition theorem. ஸோ இதை பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கால்குலேட் தி பவர் டெசிபேட்டட் இன் தி 4 ohm ரெசிஸ்டர். ஸோ இங்கே ஒரு 4 ohm ரெசிஸ்டர் இருக்குது. வி ஹவ் 4 ohm ரெசிஸ்டர். இந்த 4 ohm ரெசிஸ்டரில் எவ்வளோ பவர் டிசிபேட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் பை யூஸிங் சூப்பர் பொசிஷன்
தியரம் சூப்பர்பொசிஷன் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கும். ஸோ இந்த சமம் வந்து நம்ம தெவெனின்ஸ் தியரம் யூஸ் பண்ணலாம், நார்டன்ஸ் தியரம் மூலியமாகவும் சால்வ் பண்ணலாம், மெஷ் அனாலிசிஸ் மூலியமாகவும் நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன மெத்தட் வேணும்னாலும் நம்ம இல்லை கிர்ச்சாஃப்ஸ்லாம் யூஸ் பண்ணி கூட நம்ம சால்வ் பண்ணலாம். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா we have to use superposition theorem. சூப்பர்பொசிஷன் தியரம் தான் நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கரண்ட் த்ரூ தீஸ் 4 amps நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த கரண்ட்டை வச்சு தான் நம்ம இந்த பவர் டிசிபேட்டட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ கரண்ட் த்ரூ 4 amps அண்ட் பவர் டிசிபேட்டட் இன் தி 4 amps நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா 2 சோர்ஸஸ் இருக்குது. ஒன்று வந்து 24 வோல்ட் வோல்டேஜ் சோர்ஸ், செகண்ட் வந்து 20 amps கரண்ட் சோர்ஸ். ஸோ 2 வோல்டேஜ் சோர்ஸஸ், சாரி ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது. 24 வோல்ட் வோல்டேஜ் சோர்ஸ் அண்ட் 20 amp கரண்ட் சோர்ஸ். ஸோ நம்ம ப்ரொசீஜர் படி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு சோர்ஸை வச்சுக்கிட்டு சம்ம கம்ப்ளீட் பண்ணணும், அடுத்து செகண்ட் சோர்ஸை வச்சுக்கிட்டு சம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஸ்டெப் 1 என்ன பண்ணுறோம் அப்படின்னா 24 வோல்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ 24 வோல்டேஜ் சோர்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணி சம் ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ 24 வோல்ட் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா அதர் சோர்ஸஸை ரிமூவ் பண்ணிடணும். அதாவது வோல்டேஜ் சோர்ஸாக இருந்தால் ஷார்ட் சர்க்யூட், கரண்ட் சோர்ஸாக இருந்தால் ஓப்பன் சர்க்யூட். ஸோ ஓப்பன் சர்க்யூட், ஸோ இங்கே இருக்கிறது வந்து கரண்ட் சோர்ஸ். ஸோ இந்த கரண்ட் சோர்ஸுங்கிறதுனால இதை வந்து ஓப்பன் சர்க்யூட் நம்ம பண்ணிடலாம், கரண்ட் சோர்ஸை ஓப்பன் சர்க்யூட் பண்ணிடலாம். ஸோ அந்த இடத்துலேருந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ சர்க்யூட் நமக்கு இப்படி கிடச்சிடும். இந்த இடத்துல இந்த கரண்ட் சோர்ஸ் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து கரண்ட் சோர்ஸு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா we have removed it. ஸோ இப்போ இதுதான் நமக்கு சர்க்யூட். ஸோ நமக்கு என்ன வேணும்னா கரண்ட் த்ரூ 4 ohms, இந்த 4 ohms வழியாக என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கரண்ட் த்ரூ 4 ohms எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துலலாம் நமக்கு இப்போ ஒன்றுமே கிடையாது, இதெல்லாம் சர்க்யூட்டே கிடையாது. ஸோ இந்த ஒரு லூப் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணி ஆகணும், வேறு எங்கேயுமே எலிமெண்ட்ஸ் இல்லை. ஸோ இப்போ வந்து கரண்ட் த்ரூ 4 ohms வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா I1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது சிம்பிளான நெட்வொர்க், இதுக்கு நம்ம ஓம்ஸ்லாம் யூஸ் பண்ணாலே போதும். ஸோ ஓம்ஸ்லாம் வந்து R = V/I. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, நமக்கு கரண்ட்டு தான் வேணும் இல்லையா. ஸோ கரண்ட் I = V/resistance. ஸோ கரண்ட் = voltage. ஸோ voltage இங்கே எவ்வளோ அப்படின்னா 24 volts is voltage. அடுத்து வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா 12 ohms ஒன்று இருக்குது, 4 ohms ரெண்டு சீரீஸில் இருக்குது. ஸோ 12 ohms 4 ohms. ஸோ 12 + 4. ஸோ பண்ணோம் அப்படின்னா we get 1.5 amps. கரண்ட் த்ரூ 4 ohms is 1.5 amps. எப்போ அப்படின்னா 24 வோல்ட் மட்டும் கன்சிடர் பண்ணோம்னா, ரைட்டா. ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் சோர்ஸ். ஸோ செகண்ட் சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, செகண்ட் சோர்ஸ் இஸ் 20 amps. இப்போ 20 amps மட்டும் கன்சிடர் பண்ணி கரண்ட் த்ரூ 4 ohms நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கன்சிடர் 20 amps alone. ஸோ 20 amps மட்டும் கன்சிடர் பண்ணும்போது இந்த வோல்டேஜ் சோர்ஸ் என்ன ஆகும்னா இட் பிகம்ஸ் ஷார்ட் சர்க்யூட். இந்த இடத்துல வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகும். ஸோ ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கு. இப்போ கரண்ட் த்ரூ 4 ohms வேணும். ஸோ இதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா I2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ செகண்ட் சோர்ஸை கன்சிடர் பண்ணுறதுனால ஐ எம் டேக்கிங் இட் as I2. ஸோ இப்போ செகண்ட் சோர்ஸ் கன்சிடர் பண்ணி இதில் எவ்வளோ கரண்ட்டு போகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கரண்ட் டிவிஷன் ரூல் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ கரண்ட் டிவிஷன் ரூலில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்படி இருக்கு. ஸோ கரண்ட் டிவிஷன் ரூல் எப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து டோட்டல் கரண்ட் I இஸ் ஃப்ளோயிங், இந்த இடத்துல வரும்போது கரண்ட் இஸ் ஸ்ப்ளிட்டிங். ஸோ I1 கரண்ட் இங்கே ஸ்ப்ளிட் ஆகுது, இந்த இடத்துல வந்து we are getting I2 கரண்ட், இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் R1, இந்த இடத்துல வந்து
ரெசிஸ்டன்ஸ் R2. இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கரண்ட் I1 வேணும். ஸோ கரண்ட் டிவிஷன் ரூல் படி கரண்ட் I1 is equal to டோட்டல் கரண்ட். ஸோ இந்த இடத்துல என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது? ஸோ டோட்டல் கரண்ட் மல்டிப்ளைடு பை I1. ஸோ I1 கரண்ட் தான் வேணும். ஸோ I1 வழியாக போகிற கரண்ட் வேணும்னா ஆப்போசிட்டில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஆப்போசிட்டில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் என்னென்னா R2. ஸோ ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் R2 டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கே என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா R1 ப்ளஸ் R2 டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதே தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். கரண்ட் டிவிஷன் ரூல். ஸோ கரண்ட் டிவிஷன் ரூல் படி இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா கரண்ட் த்ரூ 4 amps வேணும். ஸோ இங்கேருந்து கரண்ட் வந்து 20 amps கரண்ட் இஸ் ஃப்ளோயிங். ஸோ கரண்ட் டிவிஷன் ரூல் படி கரண்ட் த்ரூ 4 amps நம்ம I2ன்னு எடுத்திருக்கோம். I2 is equal to டோட்டல் கரண்ட் 20 amps மல்டிப்ளைடு பை ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ 4 ohms வெளியாக கரண்ட் தான் வேணும். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா we have 12 ohms. ஸோ 12 ohms டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கே ஒரு 12 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது. ஸோ 12 + 4. ஸோ பார்த்தோம்னா 15 amps நமக்கு கரண்ட் கிடைக்குது. ஸோ கரண்ட் த்ரூ 4 ohms is 15 amps. ஸோ தேர்ட் ஸ்டெப் இஸ் ரெண்டுத்தோட எஃபெக்ட்ஸையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ பை சூப்பர்பொசிஷன் தியரம் டோட்டல் கரண்ட் த்ரூ 4 amps is equal to I1 + I2. ஸோ ஃபஸ்ட்டு சோர்ஸ் மூலயமா எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆச்சு ப்ளஸ் செகண்ட் சோர்ஸ் மூலயமா எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆச்சு. ஃபஸ்ட்டு சோர்ஸ் மூலயமா I1 கரண்ட் ஃப்ளோ ஆச்சு, செகண்ட் சோர்ஸ் மூலயமா I2 கரண்ட் ஃப்ளோ ஆச்சு. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டா டோட்டல் கரண்ட் கிடைச்சிரும். ஸோ 1.5 + 15. ஸோ 16.5 amps டோட்டலாக ஃப்ளோ ஆகுது. ஸோ அடுத்து பவர் டிசிபேட்டட் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு I² R. ஸோ I வந்து 16.5 ஸ்கொயர் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இஸ் 4 போட்டோம்னா பவர் டிசிபேட்டட் நமக்கு கிடைச்சோம். எவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பர் பொசிஷன் தியரம். ஸோ ரெண்டு சோர்ஸஸ் இருக்கும், 2 or more sources, மோஸ்ட்லி 2 sources தான் கொடுப்பாங்க நம்ம சிலபஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு சோர்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணிட்டு கரண்ட் த்ரூ தி ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆர் வோல்டேஜ் அக்ராஸ் தி ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்து வந்து செகண்ட் சோர்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணிட்டு கரண்ட் ஆர் வோல்டேஜ் அக்ராஸ் தட் எலிமெண்ட் கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ ஸ்டெப் 3ல என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டுத்தோட எஃபெக்ட்ஸ், ஸோ ரெண்டுத்தோட கரண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணிட்டோம்னா சம்ம முடிஞ்சிடும். ஸோ சூப்பர் பொசிஷன் தியரம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். ஸோ இதே மாதிரி நம்ம செகண்ட் ப்ராப்ளம் நம்ம பார்ப்போம். So using superposition theorem, find current IL and power consumed by 23 ohm resistor in the circuit shown in figure. So superposition theorem use பண்ணி current IL கண்டுபிடிக்கணும். So current IL கேட்டிருக்காங்க. So current IL நம்ம கண்டுபிடிக்கணும். current IL எங்க இருக்குன்னா அது இருக்கு. and power consumed by this resistance. இந்த ரெசிஸ்டன்ஸ்ல எவ்வளோ பவர் டிசிபேட் ஆகுது, அதில் எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கரண்ட் ஐஎல்ல கண்டுபிடிச்சோம்னா அதுலேருந்து பவரை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? கரண்ட் த்ரூ திஸ் ரெசிஸ்டன்ஸ் 23 ohms எப்படி கண்டுபிடிக்கிறது? பை யூசிங் சூப்பர் பொசிஷன் தியரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த சர்க்யூட்டில் வந்து எத்தனை சோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா I have one voltage source 200 volt. I have another one current source 20 amps. ஸோ ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வோல்டேஜ் சோர்ஸை வச்சுக்கிட்டு சம்ம சால்வ் பண்ணுவோம். அடுத்து கரண்ட் சோர்ஸ் மூலயமா இந்த ரெசிஸ்டன்ஸில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ 200 வோல்ட் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ 200 volts மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா இந்த கரண்ட் சோர்ஸ் வந்து ஓப்பன் சர்க்யூட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல கரண்ட் சோர்ஸே இருக்காது, ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும். ஸோ கரண்ட் சோர்ஸே இந்த இடத்துல இருக்காது. ஸோ இல்லை, ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ
இந்த 23 ohms வழியா போற கரண்ட் வேணும். ஸோ அதை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்னா IL1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா IL1 கண்டுபிடிக்கணும். ஒன்று நெட்வொர்க் ரிடக்ஷன் டெக்னிக் யூஸ் பண்ணலாம். நெட்வொர்க் ரிடக்ஷன் டெக்னிக்னா சீரிஸ் பேரல் சர்க்கியூட் இருக்கு இல்லையா, ஸோ சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் பேரலல் ரெசிஸ்டன்ஸ் அதன் மூலயமா இந்த IL1 கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ஈஸியான மெத்தட் வந்து இந்த இடத்துல 2 லூப் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நம்ம மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவோம், கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் இந்த இடத்துல. ஸோ மெஷ் அனாலிசிஸ் போட்டோம்னா ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் லூப் அண்ட் திஸ் ஒன் இஸ் தி செகண்ட் லூப். ஸோ நமக்கு என்ன வேணும்னா IL1 தான் வேணும். ஸோ IL1ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் லூப்பில் I1 கரண்ட் எடுத்துக்கலாம், செகண்ட் லூப்பில் I2 கரண்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ IL1 தானே வேணும். ஸோ IL1 இஸ் நத்திங் பட் லூப் கரண்ட் 2. ஸோ I2 கரண்ட் தான் IL1 23 ohms வழியா ஃப்ளோ ஆகுது. ஸோ I2 மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னாலே போதுமானது. ஸோ லூப் கரண்ட் 2 கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த போர்ஷன் முடிஞ்சிடும். ஸோ மெஷ் அனாலிசிஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ 2 loops, ஸோ 2x2 மேட்ரிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லூப்பில் வந்து 27 ohms ரெசிஸ்டன்ஸ் 47 ohm ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அடுத்து 1-2, ஸோ 1க்கும் 2க்கும் காமனாக 47 மட்டும்தான் இருக்குது. அடுத்து 1க்கும் 2க்கும் காமனாக 47 மட்டும்தான் இருக்குது. அடுத்து செகண்ட் லூப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்னா 47 ஒன்று இருக்குது, 4 ஒன்று இருக்குது, 23 ஒன்று இருக்குது. ஸோ I1 I2. அடுத்து வோல்டேஜ் சோர்சஸ். ஸோ வோல்டேஜ் சோர்சஸ் நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லூப்பில் இந்த 200 volt வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. அதோட டைரக்ஷன் பார்க்கும்போது கரண்ட் வந்து ப்ளஸ்ல இருந்து மைனஸ் ஃப்ளோ ஆகுது. ஸோ கரண்ட்டோட வேல்யூ சாரி வோல்டேஜோட வேல்யூ இஸ் மைனஸ். அடுத்து வந்து V2. ஸோ செகண்ட் லூப்பில் உள்ள வோல்டேஜ் சோர்ஸ். ஸோ செகண்ட் லூப்பில் வோல்டேஜ் சோர்ஸ் பார்த்தோம்னா திரும்ப 200 volts தான் இருக்குது. அதோட கரண்ட் டைரக்ஷன் பார்த்தோம்னா கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் 23 ohms to 200 volts, அதாவது மைனஸ் டு ப்ளஸ் இந்த டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ மைனஸ் டு ப்ளஸ்ன்னு சொல்லும் போது சைன் இஸ் மைனஸ், சரி மைனஸ் டு ப்ளஸ்ன்னு சொல்லும் போது சைன் இஸ் பாசிட்டிவ். ஸோ ப்ளஸ் 200 volts வந்துருக்கு. ஸோ மெஷ் அனாலிசிஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம் இல்லையா, மெஷ் மேட்ரிக்ஸ். ஸோ இதில் இருந்து டெல் கண்டுபிடிங்க. நமக்கு என்ன வேணும்னா I2 கண்டுபிடிச்சாலே போதுமானது. ஸோ I1 நமக்கு தேவையில்லை. ஸோ டெல் I2 மட்டும் கண்டுபிடிங்க. ஸோ டெல் I2. அடுத்து அதிலிருந்து I2 இஸ் ஈக்குவல் டு டெல் I2 பை டெல். ஸோ current through 23 ohms is equal to 1.65 amps. ஸோ IL1 கரண்ட் தான் லூப் 2ல போகிற கரண்ட். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது வந்து ஸ்டெப் 1. ஸோ இப்போ இந்த 200 voltsனால எவ்வளோ கரண்ட் இந்த 23 ohmஸில் ஃப்ளோ ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அடுத்து வந்து ஸ்டெப் 2, 20 amps மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இப்போ ரெண்டாவது சோர்ஸ் 20 amps. இந்த 20 ampsனால இந்த 23 ohmஸில் எவ்வளோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கும். ஸோ இதை கன்சிடர் பண்ணும்போது இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ இது வோல்டேஜ் சோர்ஸுங்கிறதுனால இட் மஸ்ட் பி ஷார்ட் சர்க்கியூட்டட். இது இங்கே ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும். ஸோ இந்த சர்க்கியூட் வந்துடும். ஸோ இந்த இடத்துல இருந்த 200 volt is ஷார்ட் சர்க்கியூட்டட். ஸோ இப்போ இந்த சர்க்கியூட் கிடைச்சிருக்கா. ஸோ இப்போ இந்த சர்க்கியூட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த IL2 கரண்ட் த்ரூ 23 ohm ரெசிஸ்டன்ஸ், கரண்ட் த்ரூ 23 ohm ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று நோடல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நெட்வொர்க் ரிடக்ஷன் டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நோடல் அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு நோடு, இது ஒரு நோடு, நோடல் மேட்ரிக்ஸ் போட்டு இதில் என்ன வோல்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அந்த வோல்டேஜை வச்சுக்கிட்டு இந்த கரண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கலாம். இது ஒரு மெத்தட். அப்படி இல்லை அப்படின்னா வி கோ ஃபார் நெட்வொர்க் ரிடக்ஷன் டெக்னிக். ஸோ நெட்வொர்க் ரிடக்ஷன் டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம நெட்வொர்க் ரிடக்ஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நெட்வொர்க் ரிடக்ஷன் யூஸ் பண்ணும்போது சீரிஸ் பேரலல் ரெசிஸ்டன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதன் மூலயமா கொஞ்சம் கொஞ்சமாக நெட்வொர்க்கு கம்மி பண்ணிட்டு வரணும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 27 ohms 47 ohms. ஸோ 27 and 47 ஆர் பேரலல். ஸோ
R1 R2 divided by R1 plus R2. So 17.14 ohms கிடைக்கும். So இது 17.14 கிடைக்கும். இந்த 4 அப்படியே இருக்கும். So இப்போ 17.14 and 4 ohms are in series. So இது கால்குலேட் பண்ணா 21.14 ohms. So 21.14 இங்க கிடைச்சிரும். இந்த 20 ohms அப்படியே தான் இருக்கும். இந்த 23 ohmஸும் அப்படியே தான் இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எனக்கு என்ன வேணும்னா இந்த IL2 current through 23 ohms தான் வேணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா current division rule நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ current division rule. ஸோ IL2 is equal to total current 20 amps 20 into 23 ohms வழியா போகிற கரண்ட் தான் வேணும். அப்போ என்ன பண்ணணும்னா ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ ஆப்போசிட்ல என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கு? ஆப்போசிட்ல என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா 21.14. ஸோ 21.14 டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னா 21.14 அண்ட் 23 ohms. ஸோ 21.14 பிளஸ் 23 கால்குலேட் பண்ணோம்னா 9.58 ஆம்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ செகண்ட் சோர்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் சோர்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணோம்னா we are getting current through 23 ohms resistance as 9.58 amps. So இப்போ step 3. Step 3ல என்ன பண்ணோம்னா total current கண்டுபிடிக்கணும். So total current through 23 ohms is equal to current through 200 volt voltage source plus current through 20 amps current source. So IL1 plus IL2 கிடைச்சிருக்கு. ஸோ ஆட் பண்ணால் 11.23 amps. ஸோ பவர் கன்சியூம்டு வேணும். ஸோ பவர் கன்சியூம்டு இஸ் ஈக்குவல் டு I ஸ்கொயர் ஆர். ஸோ IL ஸ்கொயர் இன்ட்டு ஆர். IL கண்டுபிடிச்சிருக்கோம், ஆர் வந்து 23. ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா பவர் கிடைச்சிருச்சு. ஸோ பவர் கன்சியூம்டு கண்டுபிடிச்சிட்டோம், கரண்ட் த்ரூ தி லோடு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 23 ohms கரண்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி தான் சூப்பர் பொசிஷன் தேரம். ஸோ இந்த கிளாஸ் இதோட இருக்கட்டும். ஸோ அடுத்த கிளாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் நம்ம இந்த மெத்தட்ஸில் சால்வ் பண்ணுவோம் சூப்பர் பொசிஷன் தேரமில். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.